ஒரு வாட்டி நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டிவிக்கு நல்ல ஒரு பெரிய டிவி தான், அது வந்து ஒரு ஷோ நடத்துனாங்க, ஒரு காமெடி ஷோ. அந்த ஷோக்கு வந்து ஏதோ கால் பண்ணிட்டு, சார் ஆடிஷன் எப்போ ஆடிஷன் இருக்குன்னு சொன்னாங்க. நான் டப்புன்னு நாங்களாம் இப்போ ஆர்வ கோளாறாக இருப்போம்ல, நம்ம டிவியில் போய் எப்படியாவது நடிக்க வந்துடணும். கால் பண்ணி எந்த சேனல் அப்படின்னா, நாங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். அந்த சேனல் அப்படின்னா, உங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு கட் பண்ணிட்டார். அப்படியே சிரிச்சுட்டு சரி ப்ரோ, பக்கத்தில் ஃப்ரெண்டு வேறு இருந்தான். ஓகே ஓகே சார், ஆடிஷன் அப்புறமா சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். அப்படின்னு திட்டாங்க. யூடியூப்னு சொன்னதையுமே திட்டாங்க. நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? சொல்லுங்கள் உங்களுக்கு கதையை. அப்புறம் இன்னொரு படம் ஒன்று புக்கான சார், மதியானம் டிஸ்கஷன்லாம் போயிட்டேன். டேரக்டர் சாரோட உட்காந்து பேசிட்டுலாம் இருந்தேன். பேசிட்டு நம்ம ஃபுல்லாக தாடி வச்சுருந்தேன், லுக்கு சேஞ்ச் பண்ணணும், தாடி எடுக்கணும்னாங்க. சரி சார் நான் சேஞ்ச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சலூனுக்கு போயிட்டேன். சலூன் போயிட்டு நைட் உட்காந்து ஒரு 8 மணிக்கு எடுத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு அவங்க இதெல்லாம் தயாராகிட்டு இருக்காரு. படத்திட்டு நான் ஃபோன் பண்ணி நாளைக்கு எங்கே லொக்கேஷன் அப்படின்னா, ஒரு சின்ன சேஞ்ச் சார் அப்படின்னாங்க. லொக்கேஷன் தான் சேஞ்ச். யார் என்ன சேஞ்ச் கேட்டால் ஆர்டிஸ்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு சார், நீங்கள் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படியே இதை எடுத்து கையில் கொடுத்துட்டு நான் வரேன், நான் வேற ஒரு நாள் வரேன் அப்படின்னு கிளம்பி போனேன். இவங்களாச்சும் உள்ளே போய் தான் அடி, நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடி எனக்குலாம். ஸோ இந்த மாதிரி அனுபவங்களா இருக்கு. இல்லை, ஆரம்பம் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ வாங்க தான் செய்வோம் அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ வாங்குவோன்னு எதிர்பார்க்கல. முரட்டு வாங்க நிறையா கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்கள் தான் அடுத்து நீங்கள் தான் இது கொண்டு போகிறீங்க அப்படின்னு கன்ஃபார்ம்லாம் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த எக்ஸைட்மெண்ட் எனர்ஜிலாம் வந்துடும். ஆஹா அடுத்து சார் இப்படி பண்ணலாம், அப்படி அதெல்லாம் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் ப்ரோ, ஸ்கிரிப்டில் நான் ஏதாச்சும் இம்ப்ரைஸ் பண்ணலாம் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னா, உங்கள் கேரக்டர் நீங்கள் என்ன வேணும் இம்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு படத்துக்கெலாம் கூப்பிட்டு நீங்கள் தான் படம் இல்லாமல் நீங்கள் இது பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து ஏற்கனவே நிறையா வாங்கியிருக்கேன். நீங்கள் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டீங்கன்னா நான் இம்ப்ரைஸ் மட்டும் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஓகேனா பண்ணுற ப்ரோ, இல்லை நீங்கள் சொல்கிறது அப்படியே பண்ணிடுறேன் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் இம்ப்ரைஸ் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு வாரம் கழிச்சு ப்ரோ முடிஞ்சிச்சா ப்ரோ அப்படின்னா, ப்ரோ போயிட்டுருக்கு, இந்த வாரம் எண்டில் நம்ம ஃபஸ்ட் டிராஃப்ட் முடிஞ்சிடும், அப்புறம் இம்ப்ரைஸ் பண்ணிடலாம்னாங்க. மறுபடியும் இந்த வாரம் எண்டில் கால் பண்ணால், ப்ரோ தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் இது மாற்றிட்டோம். எது ப்ரோ மாற்றினீங்க, கேரக்டர் ஏதாச்சும் இந்த மாதிரி வந்து நீங்களே மாறிட்டீங்க, உங்களுக்கு போல வேறு வச்சு போகிறோம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு தேங்க்யூன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். இது அதாவது இந்த கேன்சல் ஆகிறது, ஆர்டிஸ்ட் சேஞ்செலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா சார், இப்போ எந்த மோடில் நல்லா இருக்கேன்னா, நடந்தால் தான் ஷாக் ஆகிறேன். பரவாயில்ல ஷூட்டிங்லாம் போகிறோமா, அட்வான்ஸ்லாம் தெரியுங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பேட் நியூஸே பழக்கமாயிடுச்சு. என்னடா அந்த படம் இல்லைனா போயிடுச்சுன்னா ரைட் விடு, அடுத்த வேலையை பார்ப்போன்ற மாதிரி. நல்ல வேலை சார். எனக்கு இந்த சினிமாவுக்கு மட்டும் தனியாக ட்ரை பண்ணுவாங்க தெரியுமா சார் நிறைய பேர். எனக்கு அவங்களாம் பார்க்கும்போது உங்கள் மன தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன்னு தான் தோணும். ஏன்னா நாங்கள் யூடியூப் இருக்குது, தினமும் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணிக்க முடியுது. அவங்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க போய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்னா அடுத்து அவங்க ஆஃப் ஆகுறது. நாங்கள் இப்போ ஆஃப் ஆகி நான் திரும்பி வந்தேன்னா டீமில் இவங்களாம் இருப்பாங்க, நம்ம அடுத்து ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இது போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை 4 பேரும் பேசினாவே நீங்கள் வந்து அதுலேருந்து வெளில வந்துடலாம். மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாதுல்ல.